இப்போ ஆக்சுவலாக கர்த்தர் இஸ்ரேல்கிட்ட இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு 3000-4000 பேர் போனாங்க ஆய முறியடிக்கிறதுக்கு. அவங்க அடி வாங்கிட்டாங்க. சின்ன பட்டம் சொல்லி தான் போனான். போதும், இவ்வளோ போதும், 400-4000 பேர் எடுத்துகிட்டு போனால் சரி நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, தோற்று போயிட்டாங்க. ஏனால் கர்த்தர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நம்மளோட இருந்தால் வின் பண்ணுவோம். திஸ் இஸ் த விக்டோரியஸ் பாத். ஓகே, எந்த ஒரு ராஜாவும் தன் சேனையில் மிகுதினால் ரட்சிக்கப்படான். டோன்ட் போஸ்ட் அபவுட் யுவர் மிலிட்டரி ஸ்ட்ரெங்க். டோன்ட் போஸ்ட் அபவுட் யுவர் எனிதிங். போஸ்ட் அபவுட் how much you know God, how much He knows you, how much you have Him, and automatically you win. A lot of books have been written on finance management and finance, and also one book called Psychology of Money. But nothing works out. கடைசியில் அவன் என்ன சொல்கிறான் சொன்னால் 70% இல்லை 70-80% லக்குன்ட்டான். லக்கு இல்லை, God's favor. இதுக்கு நம்ம கூட இருந்துச்சுன்னா we will win. அதுதான் போட்டிருக்கு, எந்த ஒரு ராஜாவும் சேனையின் பலனால் ரட்சிக்கப்படான். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. பத்தியா, பெரிய இதெல்லாம் கன்னெல்லாம் வச்சிருந்தா கூட தப்பால் ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர். கன்னு சுடுற மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஆகிடுது, அங்கேயே சுட்டுக்குது. என்ன ஆகிடும், வெடிச்சிடுது, கன்னு போச்சு. அதை சுட்டவனும் காலி, கன்னும் போச்சு. அது எத்தனையோ $1 மில்லியன் இருக்கும், அப்படியே போயிடும். அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. பார்த்தீங்களா, ரொம்ப வீரியம் சொன்னால் ஸ்ட்ரென்த். இப்போ ஆக்சுவலாக சொல்லுவோம், இப்போல்லாம் மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா, ஐ கேன் ஷூட் த எனிமி டவுன் 300 kilometers down, 400 kilometers down வானுங்க. இது அவ்வளோ தூரம் போகாது. இவன் நினைக்கிறான் போகும்னு சொல்லிட்டு 1-2 டெஸ்ட் பண்ணுவானுங்க, இல்லாட்டி டெஸ்ட் பட் செட். பட் வாட் வெதர் கண்டிஷன் இட் வில் ஒர்க். சி, சடனாக வெதர் சேஞ்ச் ஆச்சுன்னா, ஆக்சுவலி ஒன் ஆர்டிக்கல் ஐ ரெட், Chinese Air Force is dummy because Himalayasla it can't work, it seems. They have the better aircrafts, that's what they tell. But they know they can't work it. Take off ஆகலாம் plane. ஏர்னா கூட அந்த இதில் வேலை செய்யாதுன்னு போட்டிருக்கு. See, our manufacturing and everything is pathetic. That's the reason we have to leave our choice to God. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஒரு பெரிய சுனாமி வருது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது. கர்த்தர் உன்ன மேலே கண்ணோக்கமாக இருக்கார். கர்த்தர் அந்த லேண்டை வாரிக்கொள்ள போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. முடிச்சிட்டாரு, தீர்மானிச்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணணும்னு. ஆனாலும் உனக்கு வார்னிங் கொடுப்பாரு. லோத்துக்கு வார்னிங் கொடுத்த மாதிரி கொடுப்பாரு. ஏன்னா கர்த்தரோட கிருபை லோத்து மேலே இருந்துச்சு. லோத்துக்கு வார்னிங் கொடுத்து தூக்கிட்டாரு. ஆனால் வேத சட்டத்தின்படி 10 நீதிமான் இருந்தால் அடிக்க மாட்டார். இதுதான் அவருடைய ப்ராக்டிஸ். ஸோ அதனால் அவன் ஆத்மாக்களை விலக்கி காக்கிறார். ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு வைக்கவும். பஞ்சத்திலே பஞ்சகாலம் வருது, ஸ்கேசிட்டி. பஞ்சம்னா என்னது? ஸ்கேசிட்டி. டிமாண்ட் is heavy, supply is very limited. Then the prices will kick up. நம்ம நினச்சிக்குவோம், ஐ எம் ஏர்னிங். இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஸ்டடி ஒன்று வந்துக்குது, அன்றைக்கி கேட்டுட்டு இருந்தேன். 40,000 ரூபாய் மந்த்லி இல்லைன்னா கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்களா என்ன கணக்கு போடுறாங்க? கணக்கு போடுறான். ரெண்ட்டு, இது அது எல்லாம் கணக்கு போட்டு, அது ஒன்றுக்கு தான், ஒரு ஆளுக்கு தான் ஏன் பத்தும்? நீ போய் அவனை பார்த்துக்கிட்டு வாங்கோலி மாதிரி வாழை தூக்கிட்டு போவாத, மயில் நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறானுங்க. அது உண்மைதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு when my father was in the department, his salary was about 300 or 400 or something like that.
அவ்வளோதான். எவ்ரி திங் வாஸ் இதாச்சு. நாங்கள் 3 பேர், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா. எங்கள் அண்ணன் இறந்து போயிடுச்சு. எங்கள் அக்காவும் நானும், எங்கள் அப்பா அம்மா 300-400 ரூபாய்க்குள்ளே முடிச்சாச்சு. இன்றைக்கி எங்கே போச்சு? 40,000 வச்சுட்டு 2 பிள்ளைங்களை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். தட்ஸ் வாட் தே சே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ கவலைப்படாது, நான் காப்பேன். எனக்கு தெரியும், அவருக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மல்டிப்ளிகேஷன் ஏர்த்தலி ஆளுங்களுக்கு தெரியாது. அவர் தான் 5 அப்பத்தை எடுத்து 5,000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்குறவர். அப்போ யூ வாண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட், யூ ஜஸ்ட் கம் டு த லார்ட் காட், ஹீ வில் இன்க்ரீஸ். நான் முந்தைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யூ கேன் கட் யுவர் ப்ரொவிஷன் பையிங் once in 3 months. The 2 months is savings. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் பைபிள்லேருந்து அங்கே எடுத்துக்கிட்டேன். I never learnt it from any economical book or anything like that, because they calculate இது பண்ணுவான். அவன் வந்து உன்னுடைய இதை வேஸ்ட் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவான். கர்த்தர் உன்னை உயிரோடு வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ அந்த பணத்தை எடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்ப. அதை தான் சொல்ல வரேன். எந்த பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். பஞ்சம் பெருத்து. நான் பார்த்தேன் ஒரு வீடியோ கிளிப்பிங். சீரியாவில் எப்படி தெரியுமா? பேத்தட்டிக். ஏன் நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானில் கூட ஆல்மோஸ்ட் பெக்கிங் தான். ஈவன் இன் பங்களாதேஷ் சேம் திங். ஸ்ரீலங்காவில் வாட் ஹேப்பன்ட் வி சா. We need Jesus. The land, any land, every land requires Jesus, because we need to, he needs and he changes our heart. இந்த வசனத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ஏற்ற இருதய மக்களுக்கு முதல்ல வேணும். இல்லாட்டி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. முடிப்பாங்க. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. நீ அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு அவரோடு உன் இருதயம் ஒன்றா இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஆபத்து வருதா, இது வேதனை வருதா, துன்பம் வருதா, தொல்லை வருதா, உனக்கு கஷ்டம் வருதா, எல்லாத்தையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீ ஒரு நாள் ஆண்டவரே என்னை ரட்சியம்னு சொல்லிட்டு போகிற நாள் இல்லை. உன் இருதயம் அவருடைய சித்தத்தின்படி எப்பொழுதும் செய்ய கவனமாக இருக்கும்போது. இப்போ புரியுதா? அந்த 3வது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை ஸ்டார்டிங்க்கு 3வது ப்ரேலூடாக இதை போட்டுக்கோங்க. இந்த கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா 3வது அதிகாரத்தை படிக்கும்போது எனக்கு அப்ளைன்னு தெரியும். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. I don't want to take any hasty decision. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நல்லா போவோம், ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இட் வில் டேக் அஸ் வண்டர்ஃபுல் வே, வில் லூஸ். அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். He is a protection, shield. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும், சந்தோஷமாக இருப்போம். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு கேடகமானவர், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் இருதயம் என் இருதயத்தோடு ஒன்றாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். அவர் உடனே some people will, hyper grace people will always tell, no, that's happened long back. No, you have to live properly, man. Live right, think right, and live right, and you will be successful.